அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை மையமாக கொண்டு இஸ்ரேல், அமெரிக்கா இவர்களுடைய குழந்தை கொலை, அதை எதிர்த்து போராடுகின்ற ஈரான் இஸ்லாமிய புரட்சிகரப்படை, இதை பற்றிய விளக்கமான தகவலை வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறேன். அதை பார்க்கவும். இதில் ஒரு சிறப்பு அறிக்கையை பற்றி ஒரு செய்தி. அறிக்கையை தயார் செய்தது சிஐஏ. அறிக்கையினுடைய பேர் சிஐஏ அசஸ்மெண்ட் ஆஃப், அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் அமெரிக்கா. சிஐஏனுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் ஈரான் அட்டாக். ஒழுங்காக சொல்கிறான், ஈரான் அட்டாக்குங்கிறான். இல்லைன்னா அமெரிக்காவினுடைய வெற்றி அப்படி இப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை மாற்றிருப்பான். கிட் கிளான்ஸ்பர்க் என்பவர் தான் அந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறார். அவர் ஒரு நீண்ட அறிக்கை, அது எப்போவுமே நான் சுருக்கி தான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அதில் உள்ள எசன்ஸ் என்னன்னா, எசன்ஸு ஒன்று, அசாசினேஷன் ஆஃப், இந்த யுத்தத்தில் நம்ம முதல்ல எங்கே தோற்றோம்னு சொல்லுது. அசாசினேஷன் ஆஃப் சையத் அலி காமினி யுத்தத்தை முடித்து விடும், ஈரானையும் முடித்து விடும், ஆட்சி மாற்றம் வந்து இணைத்தோம், அது எந்த பலனையும் தெரியவில்லை. அதாவது இது ரெசிஸ்டன்ஸை, அதாவது இஸ்லாமிய போராளிகளை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக பலப்படுத்தி இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது, இந்த ஒரு ஒய்டர் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம ஆளாக வேண்டியதாயிட்டு, அதாவது அந்த வட்டாரம் முழுவதுமே போர்க்கோலம் பூண்டு விட்டது, ஈரான் எல்லாரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. இது வந்து நமக்கு இந்த டார்கெட்டட் அசாசினேஷன் வந்து யாராவது ஒரு ஆளை குறிவைத்து தாக்குவது என்பது எந்த பலனையும் தரவில்லை என்பதை தெரிவிக்கிறது. முதல் நாள்லே நம்ம சையத் அலி காமினியை கொலை செய்துட்டோம். ஆனால் வர இன்னைக்கு 17வது நாள் நம்ம தகவல் படி, ஆனால் சிஐஏ ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா, வர அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பலப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ இது டார்கெட்டட் அசாசினேஷன் வந்து எல்லா தனிப்பட்ட குழுக்களையும், எந்த குழுவை சார்ந்தவரை இப்போ ஐஆர்ஜிஎஸ்னோட கமாண்டர்னு வச்சு அலி காமினியை வச்சுக்கிட்டா, அப்படி நம்ம குறிவைத்து கொலை செய்தது அவர்களை பலப்படுத்தி இருக்கிறது. அப்போ இதே டோக்கனில் நம்ம அசாசினேஷன் ஆஃப் நெத்தன்யாஹூவை எடுத்துக்குவோம். நெத்தன்யாஹூவை கொலை செய்தாச்சு, அது ஒரு வாரத்துக்கு மேலே. இப்போ தான் நமக்கு அது 2 வீடியோக்கள் மூலம் உறுதியாகினது. ஆனால் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. நெத்தன்யாஹூ ஒரு பெரிய வில்லன், அவன் மரணிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். அவன் மரணிச்சான். இப்போ எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு ட்ரம்ப்பை பயங்காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இப்போ அமெரிக்காவில் மேல நாடுகள்லையும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை நடத்தினாருங்கிறது இந்த சிஐஏ அசஸ்மெண்ட்டோடைய ஒரு பகுதி. இப்போ எப்ஸ்டீன் ஃபைலு பயம் போயிட்டாலும் ஈரானுடைய 40 முறை, 30 முறைன்னு முந்தின காரணம் சொன்னால் 40 முறை பல்வேறு தரகர்கள் வழியாகவும் மண்டியிட்ட பிறகும் ஈரான் முடியாது, பிளட் ஃபார் பிளட்னு சொல்லிடுது. அதனால இந்த அறிக்கை என்ன சொல்லுன்னா, டார்கெட்டட் அசாசினேஷன் ஒன்லி ஸ்ட்ரென்தன் த பர்டிகுலர் குரூப் மெம்பர்ஸ். அதாவது ஒரு ஐஆர்ஜிசி எடுத்துக்கிட்டா, இஸ்லாமிக் புரட்சிகர பாதுகாப்பு படையை எடுத்துக்கிட்டா, அதனுடைய தலைவர் நம்ம தாக்கினா அந்த படை வந்து பலமடைகிறத தவிர பலவீனப்படவில்லை. அடுத்தது, டார்கெட்டட் கில்லிங் ஆஃபன் பேக்ஃபயர்ஸ் இன் ஈரான் இட் இஸ் த சேம். அதாவது டார்கெட்டட் கில்லிங் வந்து பெரிய பலனை தருவதில்லை. டார்கெட்டட் கில்லிங் பெரிய பலனை தருவதில்லை. ஆனால் அது வந்து சில நேரங்களில் நமக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. நமக்கு மேலே செவத்துல பந்து இறத்த மாதிரி நம்ம மேலேயே வந்து விழுது. அடுத்தது, பூஸ்டிங் சப்போர்ட் அண்ட் ரெசிலன்ஸ். அதாவது எப்படியா அந்த மக்களிடையே கொலை செய்யப்பட்ட ஐஆர்ஜிசியினோட இது எடுத்துட்டு அந்த மக்களிடையே ஒரு உறுதியை ஏற்படுத்துது. இந்த உறுதியை நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஈரான்ல பல அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக பல இடங்கள்ல மக்கள் கூட்டுறாங்க. ஆனா பக்கத்துல வெடிகுண்டு சத்தம் கேட்குது. அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படி பாக்குறாங்களே தவிர அப்புறம் அவங்க கோஷம் கண்டினியூ ஆகுது. அப்போ மரணத்தை பற்றி அவர்கள் அஞ்சவில்லை என்பது தெளிவாக்கப்படுகிறது. இப்போ இந்த யுத்தத்துல 17 நாள், இது 15வது நாள் வந்தது, மார்ச் 15 வந்தது இந்த அறிக்கை. இந்த 15 நாள்ல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய மாரல் ஸ்ட்ரென்த் உலக அரங்கில் அமெரிக்கா ஒரு நல்ல நாடுன்னு இருந்தது, பொத்துன்னு விழுந்தது.
அடுத்தது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு முட்டாள்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. அவன் முட்டாள்னு சொல்லல, நான் சொல்றேன். அதாவது 40 வருடமா இப்படி ஒரு முட்டாள் வேணும்னு எதிர்பார்த்தான்னு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி முட்டாளுங்கிற மாதிரி அமெரிக்காவை தனிமைப்படுத்தி விட்டது. ஏன்னா இயூ நமக்கு வேண்டிய நாடுகள்லாம் நேட்டோ இவங்கெல்லாம் இதுல கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விட்டார்கள். அதனால இப்ப ஹர்மூஸ் பகுதி ஒரு உண்மையா பளிச்சுன்னு தெரிவிச்சுட்டு, ஏன்னா ட்ரம்ப் போடுற காலத்துக்கெல்லாம் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் டான்ஸ் ஆடாதுன்னு சொல்லி, அதனால நம்மளுடைய அலைஸ் அதாவது வளைகுடா நாடுகளில் உள்ளவங்க எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க. பாதுகாப்பீங்கன்னு நினைச்சா இல்லையப்பா, நீங்க எங்களை கைவிட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அடுத்தல மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த அலைடு கண்ட்ரிஸ் நம்மகிட்ட இருந்த நம்ம மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதையும் குலைந்து விட்டது. அடுத்தது நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பத்தி இனிமே நீ பேசவே முடியாது. அவங்க நியூக்ளியர் ஆர்ம்ஸை விட அட்வான்ஸ்டான பொதுமக்களை கொலை செய்யாத ஆர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நீ நியூக்ளியர் அணு ஆயுதம் தான் பெரிய இதுன்னு நினைச்ச, அதை அவங்க தயாரிக்க மாட்டேன்னு சொல்லி அட்வான்ஸான லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஈரான் ஹேஸ் மோர் லெத்தல் வெப்பன்ஸ் தேன் நியூக்ளியர் ஆர்ம்ஸ், அதாவது அணு ஆயுதங்களை விட ஆபத்தான பயங்கரமான பல ஆயுதங்கள் இடம் இருக்கிறது. வி ரிக்ரெட் கோயிங் வார் வித் ஈரான். கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஈரானோடு யுத்தத்துக்கு போனதை நாம் வருந்தியே ஆக வேண்டும் என்று முடித்திருக்கிறார்கள். இப்போ சிஐஏ அசஸ்மெண்ட், நான் ஏற்கனவே எங்க வைகரை வெளிச்சம் இது அவங்க இது பண்ணி என்னதான் ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னாங்க. ஈரான் அப்பர் ஹேண்ட்ல இருக்குன்னு. இப்போ இந்த சிஐஏ அசஸ்மெண்ட்டும் சிஎஸ்ஐனோட ரிப்போர்ட்டும் அதையே சொல்லிவிட்டது. இப்போ அமெரிக்காவின் உளவுத்துறை பென்டகன் எல்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். எப்படியாவது காலில் விழுந்து நிறுத்திறேன்னு. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, யுத்தத்தில் நான் ஜெயித்து விட்டேன், ஆனால் யுத்தத்தை முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லி ஒரு வழியை சொல்லி இருக்கிறார்கள். நத்தியானுங்க அது எந்த நேரத்திலையும் அதை அறிவிக்கலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். ஆசிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.